ஃபுல்லாக ப்ராங்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக கேர்ள்ஸ் வச்சு தான் ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா? இல்லை நான் ரொம்ப வல்கரெல்லாம் பண்ணுறது இல்லையே. என் வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியறது இல்லைன்னா அவங்க வந்து எனக்கு தெரியுமே வேல்யூ 3000 அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்க மேல் ஜிகாலோவா, மேல் ப்ராஸ்டிடியூட், அப்புறம் ஏன் உங்களுக்கு 3000 ரூபாய்? பெண்கள் கிட்ட ஒரு மாதிரியா வீடியோஸ் எடுக்கிறீங்க, திருநங்கைங்க கிட்ட ஏன் அப்படி எடுக்கிறீங்க? அவங்க கிட்ட அப்படின்னு இல்லை மேம், பெண்கள் கிட்டயும் பண்றீங்க அப்படின்னு இல்லை மேம். ஏதாவது பேச மாட்டேங்கிறேன், அப்படி இல்லை இப்படி இல்லை ஏன் வரல? அவ்வளோ வாய் கிழிய பேசியிருக்கு எல்லாத்துலயுமே. என்ன பிக்கப் லைன்ஸ் என்னது சொல்லு? உங்களுக்கு ஒன்று சொல்லுவா? எனக்கு ஒன்று சொல்லு. என்ன வயசாகுது கேட்கலாமா? 28. கல்யாணம் பண்ணல இன்னும்? ஏன்பா? நல்ல லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமாச்சு மேரேஜ் பண்ணலாம். ஒரு 30-31 பண்ணலாம். 30-31 நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். 30-31 இப்போவே நீங்கள் இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க. 31 எவ்வளோ வீடியோஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரில. அப்போது உங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நார்மலாக ப்ராங்க் பண்ணுறவங்களுக்கே பொண்ணு கிடைக்குமான்னு தெரில. ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக ப்ராங்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக கேர்ள்ஸ் வச்சு தான் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது தெரியல. ஏன் வேறு கண்டென்ட்டே கிடைக்கலையா? நீங்கள் மேரிடு, உங்களுக்கு ஒரு 16 வயசில் ஒரு பையன் இருக்கான், இல்லை 10 வயசில் பையன் இருக்கான். நீங்கள் பண்ணுற ப்ராங்க் வேறு ஒருத்தவங்க பண்ணி அதை அந்த குழந்தை பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? இல்லை ஆக்சுவலி இது ப்ராங்க் தான் நான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வரல. இங்கே ஆக்சுவலி நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து இது ப்ராங்க் கிளிக் ஆனதால், ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்றதால இதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம அப்படின்னு யார் உங்களுக்கு ஒரு ராங் அட்வைஸ் இல்லை, நானா இது ராங் அட்வைஸ், ஐ மீன் ராங் டிசிஷன். ஓகே ஓகே. நீங்கள் பண்ணுறது பார்த்து பசங்க கெட்டு போவாங்களா, கெட்டு போக மாட்டாங்களா? உங்களை மாதிரி அந்த டயலாக்ஸ், டபுள் மீனிங் டயலாக்ஸில் பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்பாங்களா, டிஸ்கஷன் பண்ணுவாங்களா இல்லையா? நான் ரொம்ப வல்கரெல்லாம் பண்ணுறது இல்லையே. வல்கரா பண்ணுறது இல்லையா? நீங்களா வல்கரா பேசுறது இல்லை ஆக்சுவலி. அது என்ன ஏங்க அந்த ஒரு திருநங்கையோட பேசியிருக்கீங்க, என் வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியறது இல்லைன்னா அவங்க வந்து எனக்கு தெரியுமே வேல்யூ 3000 அப்படின்னா அர்த்தம் என்ன? அதுதான் அர்த்தம் யாருக்கும் தெரியாது அப்படின்றதால அப்படியே விட்டுட்டு நான் ஓப்பனா நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் பேசுறவங்க மாட்டினாங்கன்னா இன்னும் இருக்குது அவங்களுக்கு கதை. நீங்க ரெண்டும் கெட்டானா விடுறதாங்க பிரச்சனை. ஓப்பனா இதுதான் அப்படின்னுட்டா இதுதானா அப்படின்னு. இப்ப இவங்க எதை பத்தி பேசுனாங்க? எதுக்கு 3000 ரூபாய்? இந்த பொண்ணுக்கா இல்ல இவருக்கா? அப்ப இவர் என்ன? நீங்க மேல் ஜிகாலோவா? நீங்க ஜிகாலோனா தெரியல மேம். மேல் ப்ராஸ்டிடியூட். அப்புறம் ஏன் உங்களுக்கு 3000 ரூபாய்? பெண்கள் கிட்ட வந்து ஒரு மாதிரியா வீடியோஸ் எடுக்கிறீங்க இல்லையா? அவங்களையும் வந்து டபுள் மீனிங் தான், பட் இவ்வளோ வல்கரா இல்லை. திருநங்கைங்க கிட்ட ஏன் அப்படி எடுக்கிறீங்க? அவங்க கிட்ட அப்படின்னு இல்லை மேம், அவங்க கிட்டன்னு பண்ணணும்ல. இல்லை, பெண்கள் கிட்டயும் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை மேம். ஏதாவது பேச மாட்டேங்கிறேன், அப்படி இல்லை இப்படி இல்லை ஏன் வரல? அவ்வளோ வாய் கிழிய பேசியிருக்கு எல்லாத்துலயுமே. கண்டென்ட்டா இருந்தா பேசுவேன், இப்படி திடீர்னு கூப்பிட்டு வச்சா பேசுறது வரல. இல்லை எனக்கு வரணும், எனக்கு தெரியணும் நீ ஏன் இப்படி பண்றன்னு. இல்ல மேம், அதான் நான் சொல்ற மாதிரி தான். அந்த வல்கரா, ரொம்ப வல்கர் கண்டென்ட் இல்ல. வல்கர் அவனோட வீடியோஸ் கொஞ்சம் போட்டு காட்டுங்க. இதுல எது நீ வல்கர் இல்லைன்னு சொல்லு. 2 minutes நூடுல்ஸா? நூடுல்ஸ் தான் மீன் பண்ணி சொன்னது. நூடுல்ஸ் உங்களே நீங்க ஏமாத்திக்கிறீங்களா, இல்ல பாக்குற வியூவர்ஸ முட்டாளாக்குறீங்களா, இல்ல எங்களை மாதிரி கேட்கிற ஆங்கர்ஸ வந்து ஃபூல் ஆக்குறீங்களா? அது எவ்வளவு அசிங்கமான அர்த்தம். உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கடா தம்பி. இமேஜின் பண்ணுடா, நீ 2 நிமிஷம் தான்னா யோசிச்சு பாரு எவ்வளவு அசிங்கம் அது. உன்னை பத்தி நீயே டிகிரேட் பண்ணி பேசி ஃபியூச்சரு உனக்கு கல்யாணம் ஆகணும். இதை பார்த்தா ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமா? ஃபியூச்சர் என்ன ஆகலான் இருக்க? சினிமாவில் ஏதாச்சும் ஒன்று, மூவில ஏதாச்சும் ஒன்று, நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன சொல்லு? வெப் சீரிஸ் இந்த மாதிரி பண்ணலாம் தான். அதுக்கான முயற்சி பண்றியா? பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஏதாவது கமிட் ஆயிருக்கியா? இல்லை போயிட்டு தான் இருக்கேன், ஆடிஷன் தான் போயிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த 18+ அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பண்றவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க தெரியுமா? தெரியும். அது தெரிஞ்சுமா பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ, அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் அதுக்கு பண்ணல. நான் வீடியோ போட்டே இப்போ ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் தான் ஆச்சா?
ஏன் யாராவது மிரட்டல் விட்டாங்க? மிரட்டல் அது அப்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நான் சரி அது பண்றது இல்லை, நான் நார்மல் கண்டென்ட் தான். பிக்கப் லைன். சரி, உன்னோட என்ன பிக்கப் லைன்ஸ் என்னது சொல்லு. பிக்கப் லைன்னா சொல்லு பிக்கப் லைன்ஸ். உங்களுக்கு ஒன்று சொல்லுவா? எனக்கு ஒன்று சொல்லு. மார்னிங் நான் தொட்டுட்டு சாப்பிடுவேன் டீல ரஸ்க்கு, உங்களுக்காக எவ்வளோ நாள் நான் எடுப்பேன் ரிஸ்க்கு. ஓ ஸ்வீட், அந்த மாதிரியா? மார்னிங் இந்த மாதிரி உண்மையிலே யாராவது பிக்கப் ஆயிருக்காங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எல்லாமே ஆன் கேமரால பொறுத்த வரைக்கும் பேசுவேன். லவ் பண்ணிருக்கியா? லவ் பண்ணிருக்கியா? சின்ன வயசுல பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்பவும் சின்ன வயசு தான் ராஜா உனக்கு. சும்மா போறவங்களே அங்கிள் அங்கிள்ன்ற நார்மலாவே அங்கிள் அங்கிள்ன்ற. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, நல்ல கண்டென்ட்டா போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன கண்டென்ட்ஸ் போட போற? இந்த கண்டென்ட் எல்லாம் உனக்கு இதெல்லாம் யார் ஐடியா கொடுக்குறது? உன் ஓன் ஐடியாவா? ஐடியாலாம் இல்லை மேம், நானே. சூப்பர்ரா, அப்ப நீ நிறைய பண்ணலாமே. அதுதான் இதுக்கப்புறம் பண்ணிடுறேன். இல்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நக்கலா அந்த மிசோமியா, அதுவும் என் பொண்ணாதான் இருக்கும், இல்ல என் பேத்தியா இருக்கும், அதுக்கிட்ட ரொம்ப ஓவர். என்ன இதெல்லாம் அசிங்கமா? அது என்ன அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியமா? இல்ல அவங்களுக்கு பக்கம் பேச ஆள் இல்லைன்னா? நான்லாம் வந்து கம்யூனிட்டி சப்போர்ட் பண்றவ, நான் என்ன பண்ணலாம் உன்ன? இல்ல அப்படிலாம் இல்லை, அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிடுறேன். சரி, நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து நீ வந்து பொண்ணுங்களை வச்சு சம்பாதிக்கிற அப்படியெல்லாம் வருது இல்ல, அதுக்கெல்லாம் நீ என்ன ரிப்ளை பண்ண? நார்மலாவே எனக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஃபுல்லா வந்து பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரும். ஆனா சப்போர்ட் பண்றவங்களும் வரும். டோட்டலா ஒரு 50% வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதை நான் கண்டுக்கிறது இல்லை, நான் அப்படியே விட்டுருவேன். நான் பார்ப்பேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். நீ எல்லாம் ஒரு மூஞ்சா, நீ எல்லாம் வந்து பிராங்க் பண்றியா, நீ எல்லாம் ஒரு ஆளா, ஒரு ஆள் இல்லை, அப்படி இப்படின்னு மெசேஜ் வரும். ஆனா இந்த சைடு பார்த்தா, ப்ரோ உங்க வீடியோ பார்த்து நான் மேரேஜே பண்ணிட்டேன் ப்ரோ, பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன், உங்க வீடியோ பார்த்தா. எந்த சாமிடா சொன்னா அந்த வார்த்தைய? கமெண்ட் இருக்கும், கமெண்ட் இருக்கு யூடியூப். ஐயோ ராஜா, அந்த குழந்தை நல்லா இருக்கணும். உன் வீடியோ பார்த்தா கல்யாணம் பண்ற ஆசையே போயிடும்டா. 2 minutes நூடுல்ஸ் சொல்றீங்க, 64 65 கர்மம் கர்மம் கர்மம். அது இப்ப ரீசன்ட்டா படங்கள்ல பண்ணாலே ஒரு பீப் போட்டுருவானுங்க, இல்லன்னா ஒரு இதை போட்டுருவானுங்க, அந்த சீனே வராம பண்ணிடுவாங்க, சென்சார்ல கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இஷ்டம், உங்க இஷ்டம். அது ரீசெண்டா இப்போ பண்ணதுங்க டபுள் மீனிங் கண்டென்ட். மற்றபடி முன்னாடிலாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே உங்களால ஸ்ட்ரெஸ்ஸே போயிடுச்சு எனக்கு உங்க வீடியோ பார்த்து, இந்த மாதிரி கமெண்ட் வரும். இப்போ பேட் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கும்போது சரி எதுக்கு நம்ம பேட் கமெண்ட்ஸ் கண்டுக்கணும் அப்படின்னு விட்டுருவேன். இப்போ லவ் மேரேஜ் பண்ற இன்டென்ஷன் இருக்கா? இப்போதைக்கு யாரும் இல்லை மேம். பண்ணா ஒரு லவ் மேரேஜ் பண்ணா, ஆனா ஒரு நல்ல நம்ம ஒரு செட்டில் ஆகிட்டு ஒரு நல்ல லெவல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ இவ்வளோ வியூவர்ஸ் உனக்கு இருக்காங்கன்னா, நீ நல்ல விஷயங்கள் சொன்னா இன்னும் எவ்வளோ வியூவர்ஸ் உன்னை மதிப்பாங்க, உன்னை பார்ப்பாங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸில் வந்து இப்போ ஒரு திருநங்கையே வச்சிருக்கிறேன்னா அவங்க பிரச்சனைங்க, இல்லைன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, அதெல்லாம் பேசுகிற மாதிரி கூட நீ ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடலாம். அதெல்லாம் கம்யூனிட்டிக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்.